ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி மாவு வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து சேர்க்காமல் நம்ம மாவு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இந்த ஸ்நாக்ஸை ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு கப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன் இட்லி மாவு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸோ இதில் இருக்க எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு ஒயிட் கிளாத்தில் இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம கிளாத்தில் வந்து உறிஞ்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இதில் இருக்க தண்ணி எல்லாமே கிளாத்தில் போயிடும். மாவு நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பூரணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் தேங்காவை நல்லா திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 10லேருந்து 12 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காவை நல்லா பிச்சு போட்டு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பத்தலை எனக்கு, ஸோ அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாவு கையில் ஒட்டாமல் வருது. இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டிட்டு கையில் நல்லா வச்சு தட்டி இதுக்குள்ளே பூரணத்தை வச்சு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம உருட்டிக்க போகிறோம். எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம். எனக்கு ரவுண்ட் ஷேப்பே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால் நான் ரவுண்ட் ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கிறேன். ஒரு பால் மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோம். உள்ளே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் எல்லாத்தையுமே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஸ்டீம் பண்ணி வேக விட்டு எடுத்துட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ஈஸியாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.